எடுத்து உள்ள சார் போறீங்க. எங்களுக்கு வந்து படம் பார்க்க கூப்பிட்டு வரீங்க. சார் எங்க மதியிலே இல்ல உட்கார வைக்கிறீங்க எங்க ஷோல. இல்ல சார் நான் ஆக்சுவலா வந்து எல்லா நடிச்ச எல்லாத்தையும் வளைக்கிறதுல வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்களே தவிர பர்டிகுலரா அவரை கூப்பிடுன்றது இல்ல. நடிச்ச ஆட்கள் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இன்ஸ்டால வந்து பிஆர்ஓ நிக்கில் முதல் கொண்டு இல்ல சார் நான் பார்த்து அதை நீங்க எதுமே சொல்லவே இல்ல. படக்குழுவினரும் சரி இல்ல படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி நிக்கில் சாருக்கு தெரியும். அன்னைக்கே ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணேன். அன்னைக்கே பர்சனலா பேசுறாரு சார். நீங்க வர டீம்ல இல்ல இங்க நம்ம தமிழ் சினிமாலே மெயினான அவரே வந்து அவர் அபியூஸ் பண்றான்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. அது இல்லாம ஒரு பத்திரிகையாளரை வந்து பெண்களை வந்து தொடர்படுத்தி பேசி கலாட்டால ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது பார்த்து சார் இல்ல சார் நாங்க அவர் எங்க படத்துல வந்து எப்படி வந்து எதாச்சியா வந்தார் சார். வரும்போது நீங்க இந்த மாதிரி விஷயம் வரல. அப்போ வந்து ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்தது. அப்ப நடக்கும்போது இது மாதிரி நடந்திருந்தா நான் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜே பண்ண மாட்டேன் சார். இதுதான் என்னோட கருத்து. இனிமே இந்த மாதிரிலாம் அட்லின்ற டைரக்டரே தெரியலன்றாரு சார். விஜய் வச்சு பெரிய ஹிட் கொடுத்தா அட்லியே தெரியல. ஏல் விஜய் தெரிஞ்சிருமா சார்? இல்ல சார் அதுதான் சார் ப்ரொடியூசராவும் ஒரு கதாநாயகனாவும் அவர் வந்து வான் பண்ணிருக்காரு. இது இந்த நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். வான் பண்ணிருக்கேன். வான் பண்ணி எடுக்க சொல்லிருக்கேன். வான் பண்ணி என்ன எடுத்துட்டாங்க. நீங்க இதே இடத்துல நிக்க வச்சு பத்திரிகையாளர் என்னென்ன பேசணும் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அவரு சார். 100% நிக்க வச்சு கேட்க வச்சிருக்கணும். இல்ல இன்னொன்னு என்னன்னா எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டாங்களே தவிர நான் பர்டிகுலரா இவரை உங்களுக்கு கூப்பிடல. சோ நம்ம டீம் ஒர்க் பண்ண ஏன்னா இவர் 7 மாசம் முன்னாடியே அது ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல. இப்போ அந்த ஒர்க் பண்ணா யாருமே அவரை நாங்க கூப்பிட்டு மாட்டோம். இது மாதிரி நான் அன்னைக்கே கூப்பிட்டு நிக்கில் சாருக்கு மாதிரி பிரச்சனை இருந்தா உடனே வான் பண்ணி இமீடியட்டா எடுத்துட்டாங்க. நீக்கிட்டாங்க சார். எங்களுக்கு நீங்க சார் எங்களுக்கு ஒண்ணு இல்ல. அவரை வந்து உங்க சினிமா துறை நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்கன்னா ஏன்னா வடி லட்சியமா அவங்க வந்து கமலா தேட்டர்ல பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க. இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்கலாம் வந்து அதுலதான்ப்பா இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் திட்டி இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது இனிமே அந்த மாதிரி நபர்களை சேர்க்க கண்டிப்பா சார் அது வாய்ப்பு கொடுக்கலாம். இல்ல கண்டிப்பா சார் இல்ல சார் கண்டிப்பா சார் இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில இல்ல. நான் சங்கத்துல வந்து நான் வந்து நடிகர் சங்கத்துல இப்ப இல்ல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நெண்ணி நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால நான் அதுல இல்ல. எல்லாருமே உட்கார்ந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈஸி மெம்பரா நான் இருக்கேன் சார். எங்களை பத்தி தவறா பேசிட்டு இருக்காரு. எங்களால சில பேர் வளர்ந்துருக்காங்க. அது எல்லாம் நீங்களும் சொல்றீங்க. ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க. அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க. ஆனா வந்து எங்களை தவறா பேசும்போது யாரும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 விழா நடந்தது. எதுலயுமே நாங்க ஒரு கூப்பிடலையே. எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோனே நெகட்டிவ் நடக்கல சார். நாங்க யாரும் கூப்பிடல சார். ஒரு படம் விழா நடக்கும் போது எல்லாருமே நடிச்சது தெரிஞ்சு அவரே போயிட்டு இல்ல